ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நலமுடன் வாழ. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாதாமை எவ்வளவு நேரம் ஊற வைக்க வேண்டும் தெரியுமா? வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மையை அளிக்கக்கூடியது உலர் பழங்கள். அத்தகைய உலர் பழங்களில் ஒன்றுதான் பாதாம். பாதாம் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இதில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. நாம் தினமும் பாதாம் சாப்பிட்டு வந்தால் கொலஸ்ட்ரால் கட்டுப்பாடு, எடை குறைதல், இரத்த கொதிப்பு போன்றவற்றை கட்டுப்படுத்த முடியும். மேலும் இது மூளை, முடி, சரும ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும். பாதாமில் உள்ள அனைத்து பலன்களையும் பெற அதனை எவ்வளவு நேரம் ஊற வைக்க வேண்டும், அதன் நன்மைகள் என்ன, அதனை எப்படி ஊற வைத்து சாப்பிடுவதால் கிடைக்கும் ஆரோக்கிய பலன்கள் என்னென்ன, அதை பற்றித்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். ஏறக்குறைய ஒவ்வொரு இந்திய குடும்பமும் உலர் பழங்களை ஊற வைத்து, பெரும்பாலும் பாதாம் பருப்புகளை ஊற வைத்து காலை உணவாக சாப்பிடுவார்கள். பாதாமை ஊற வைப்பது செரிமானத்தை எளிதாக்குகிறது. அப்படி ஊற வைத்து சாப்பிடுவதனால் கிடைக்கும் நன்மைகள் ஏராளம். ஆனால் பாதாமை எவ்வளவு நேரம் ஊற வைப்பது என்ற கேள்வி பெரும்பாலும் மக்கள் கேட்டுக்கொண்டேதான் இருப்பார்கள். நீங்கள் செரிமானத்தை மேம்படுத்த, ஊட்டச்சத்தை அதிகரிக்க அல்லது உங்களுடைய பாதாமை சாப்பிடுவதற்கு சற்று எளிதாக்க விரும்பினாலும் ஊற வைக்கும் நேரத்தை புரிந்து கொள்வது முக்கியமானது. மேலும் ஊற வைப்பது பைடிக் அமிலத்தை உடைக்க உதவுகிறது. பாதாம் பருப்பில் உள்ள தாதுக்களால் அதிக சத்து கிடைக்கும். இதன் பொருள் உங்களுடைய உடல் மெக்னீசியம், இரும்பு, துத்தநாகம் போன்ற ஊட்டச்சத்துக்களை மிகவும் திறம்பட உறிஞ்சிவிடும். ஊற வைக்கும் போது செயல்படுத்தப்படும் என்சைம்கள், புரதங்கள் கொழுப்புக்களை உடைக்க உதவும். இது உங்களுடைய செரிமான அமைப்பை எளிதாக்குகிறது. உங்களுக்கு உணர்திறன் வாய்ந்த வயிறு அல்லது செரிமான பிரச்சனைகள் இருந்தால் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இதனை ஊற வைப்பது பாதாமை மென்மையாக்குகிறது. இந்த மென்மையான அழைப்பு விடுக்கும் சமையல் குறிப்புகளில் அவற்றை பயன்படுத்தினால் அல்லது குழந்தைகள் அல்லது மெல்லுவதில் சிரமம் உள்ள நபர்களுக்கு அவற்றை ஊற வைத்து கொடுத்தால் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ஊற வைக்க விரும்பும் பாதாம் பருப்பின் அளவை அளவிடுவதன் மூலம் தொடங்கவும். பாதாமை ஒரு பாத்திரத்தில் போட்டு நிறைய தண்ணீர் ஊற்றி மூடி வைக்கவும். பாதாம் தண்ணீரை உறிஞ்சும் போது சற்று பெரிதாகிவிடும். எனவே இதற்கு இடம் அளிக்கும் போதுவான திரவம் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். 8 முதல் 12 மணி நேரம் ஊற வைப்பது பைடிக் அமிலத்தை நடுநிலையாக்குகிறது, நொதிகளை செயல்படுத்துகிறது, செரிமானம் மற்றும் ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை மேம்படுத்துகிறது. இந்த செயல்முறை பருப்புகளை மென்மையாக்குகிறது, அவற்றை எளிதாக உட்கொள்ள அல்லது சமையல் குறிப்புகளில் பயன்படுத்துகிறது. இந்த நன்மைகளை அடைவதற்கு குறிப்பாக செரிமான பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு அதனை முறையாக கழுவுதல் முக்கியம். அதனை விட சரியாக ஊற வைத்தல் மிக முக்கியமானது. ஊற வைத்த பிறகு பாதாமை வடிகட்டி குளிர்ந்த நீரில் நன்கு அலசுங்கள். ஊற வைக்கும் போது வெளியிடப்பட்ட எஞ்சியிருக்கும் பைடிக் அமிலம் மற்றும் என்சைம் தடுப்பான்களை அகற்ற இது உதவுகிறது. உங்கள் பாதாம் மிருதுவாக இருக்க விரும்பினால் ஊற வைத்த பிறகு அவற்றை உலர வைக்கலாம். அவற்றை ஒரு பேக்கிங் தாளில் பரப்பி குறைந்த வெப்பநிலை அடுப்பில் சில மணி நேரம் வையுங்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.